இப்படி ஹவுஸ் ஹோல்ட் சோர்சஸ் அண்ட் மாமி லைஃப்னு போய்கிட்டு இருந்த என் லைஃப்பை ஒரு சின்ன பிஸ்னஸ் ஓனர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்னு நான் எப்படி மாற்றினேன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு சடன்ரி லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறினதுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் இந்த 2025ல வெயிட் லாஸ் தான். 78 கேஜியில் இருந்தேன்னா இப்போ 61 கேஜி. இது அப்படின்றதுக்குள்ளே நடந்துடல. நான் நிறைய ஸ்ட்ரகிள், எவ்வளோ பேர்ட்ட என்னென்ன கேவலம், என்ன நீ இவ்வளோ குண்டாயிட்ட, என்ன இப்படி இருக்க, எவ்வளவோ அவமானங்கள், எத்தனையோ நைட் தூங்காமல் எல்லாரும் மாதிரி தான் நிறைய யோசிச்சு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி என்னோட லைஃப்பை நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஃபஸ்ட் அதுக்கு நான் வெயிட் லாஸ் தான் பண்ணணும்னு நினச்சேன், அதை பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருக்கிறது என்னோடய ஃபேமிலி தான். எனக்கு ஃபேமிலி தான் என்னோட பிக் சப்போர்ட்டே. நான் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் பண்ணுறதுக்கும் என்னோட பிஸ்னஸை சந்தோஷமாக ரன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நான் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட வெயிட்டை கம்மி பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் டெய்லி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்மளே வீட்டில் குக் பண்ணி ஈஸியாக ஹெல்த்தியான வேலை எடுத்துக்கிட்டா எவ்வளோ ஹாப்பியாக இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி போகுன்றது எனக்கே முன்னாடி தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் என் லைஃப் ஸ்மூத்தாக ஜாலியாக போகுது.